ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டே கிளாஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு ஃபியூ டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ்ன்றதை வந்து ஃபாலோ பண்ணணும். லைக் நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ரீடிங். லைக் ஒரு காம்ப்ரிஹென்ஷனை வந்து ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணணும். ஃபாஸ்ட் ரீடிங்னா அப்படியே இப்படி 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 படிக்கிறது கிடையாது. ஸோ கீவேர்ட்ஸை கரெக்டாக ஸ்பாட் பண்ணி என்ன மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் அந்த பேசேஜ் இருக்குது அப்படின்றத மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பாட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் பை சைடாக அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட் ரீடிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். ஸோ ஸ்கிம்மிங் வந்துட்டு யூ வில் ஹாவ் டு சூஸ் த ரைட் வேர்ட் அண்ட் ஃப்ரம் த கொஸ்டின். ஸோ அதுதான் கொஸ்டினை வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிம் பண்ணணும். ஸ்கிம்னா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, அந்த வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் ஸோ ரெண்டுமே அதை சேர்த்து பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிம்னா ஒன்ஸ் அந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி பார்த்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். ஸோ இது வந்து உங்களோட செகண்ட் டெக்னிக். தேர்ட் டெக்னிக் வந்துட்டு நம்ம இந்த ஃபாஸ்ட் ரீடிங், அதுக்கப்புறம் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங், அதுக்கப்புறம் அனலைஸ் த கொஸ்டின். ஸோ எப்படின்னா அனலைஸ் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி மீனிங் என்ன அப்படின்றது மாதிரி ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு மீனிங் என்ன இருக்கு. ஸோ சேம் மீனிங் வந்து பேசேஜில் இருக்கா. கொஸ்டின் மீனிங் ஒரு மாதிரி இருக்கும், பேசேஜில் வந்து சேம் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பட் ஆனால் வந்து மீனிங்ஸ் வந்து அங்கே இருக்காது கரெக்டாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடணும். வேறஸ் பேசேஜ் கொஸ்டின்ஸில் சேம் மீனிங், பேசேஜ்லேயும் சேம் மீனிங்ஸ், ஈவன் தோ அவங்க லாட் ஆஃப் சினோனிம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணாலும் கூட மீனிங் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஒரு ஆன்சரை வந்து நம்ம கண்டிப்பாக அதுதான் ஆன்சர் அப்படின்றத மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரீடிங் பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஷார்ட் ரீடிங் பேசேஜ் மாதிரி நம்ம எடுத்துருந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்லேயும் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் ரீடிங் பேசேஜும் எப்படி எப்படிலாம் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அந்த பேசேஜ்லேயே வர சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் அந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசேஜ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேசேஜ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட மெயின் கான்டெக்ட் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லேயே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ எந்த மாதிரியான பேசேஜ் அண்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ இதுலேயே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜில் வந்துட்டு த ஹிந்து அப்படின்னு இருக்கு. த ஹிந்து என்னது? இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெய்லி நியூஸ் பேப்பர். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a newspaper published in சென்னை. பப்ளிஷ்ட் இன் சென்னைனா வந்து சென்னையில் பப்ளிஷ் பண்ணுறது இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இதோட மெயின் ஹெட் ஆஃபீஸ். ஸோ அதெல்லாமே வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ்லி வந்து இது வந்து மெட்ராஸ் ப்ராவிடன்ஸாக இருந்ததுனால ஸோ சென்னையில் வந்து அவங்களோட மெயின் ஆஃபீஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரிகார்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டெய்லிஸ். ஸோ டெய்லிஸ்னாலே டெய்லி வர நியூஸ் பேப்பர். இன்ஃப்ளூயன்ஷியல் டெய்லிஸ்னா நிறைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இது. ஸோ இது எங்கே எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1878 ஆரம்பிக்கப்பட்டது. வார நாளிதழாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டெய்லியும் இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. ஸோ டெய்லி ஃபர்ஸ்ட் வந்து 1878 வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாதிரி தான் வந்துச்சு. இது வந்து 1889 அதாவது இங்கே. ஸோ இது எல்லாமே தான் உங்கள் கீவேர்ட்ஸ். 1878 வீக்லி, 1889 டெய்லி. ஸோ அது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். 1889 வந்து டெய்லி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1818னா 80ஸ்லாம் வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் ரூலில் தான் இருந்திருப்போம். ஸோ என்னதான் வந்து பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தாலுமே இந்த நியூஸ் பேப்பர் வந்து பிரிட்டிஷ் ரூலை சப்போர்ட் பண்ணாங்க. ராதர் இட் சப்போர்ட்டட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நம்மளோட இது வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் முன்னாடியில இருந்தே வந்து இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றது மாதிரி ஃபோக்கஸ்டோட இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ணது அந்த மாதிரியான ஒரு கான்டென்ட்ஸே தவிர
எதுவுமே வந்து பிரிட்டிஷ் ரூலை போற்றியோ இல்லை பிரிட்டிஷ் ரூல் தான் வந்து பெஸ்ட் அப்படின்றது மாதிரியும் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க வந்து கவர் பண்ணல. ராதர் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி போராட்டங்கள், இந்த மாதிரி பீப்புள் வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்காக போராட்டம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறமா வந்து ஒரு 1947 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ இதுவும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ஹிந்து வந்து ஒரு ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபாரின் பியூரோக்ராட்ஸ்னா ஃபாரின் ஆளுங்கலாம் வந்து இதில் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் இதோட கவரேஜ், இதோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது வந்து பெருசான உடனே இதோட கவரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பெருசாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அல்டிமேட்லி அந்த நியூஸ் பேப்பரோட இதுவும் வந்து பெருசாச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸில் ஹிந்துவை பற்றியும், அதுக்கப்புறம் எப்படி வீக்லிலேருந்து டெய்லி ஆகி அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் எப்படி வந்து அதை ஃபுல்லாக வந்து ஃபுல் கவரேஜ் வந்து எப்படி ஆச்சு அப்படின்றத மாதிரியும் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்து வந்து எப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் ஆஃப், எப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ்னா நல்ல ஒரு எழுத்து வடிவத்தில் இல்லை ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ். இப்போ நம்ம படிக்கிறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, இந்த இந்த மாதிரி பேசேஜஸ்லாம் ஒன்றுத்தை பற்றி கரெக்டாக வருதில்ல, ஒரு ஆர்டராக காம்ப்ரிஹைஸ்டாக வருதில்ல. ஸோ அதுதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்னா ஒரு கரெக்டான ஆர்டர், கரெக்டான ஸ்டோரி, கரெக்டான கவரேஜ், ஸோ எல்லாமே இருக்கிறதுனால அது காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் ஃபார், அது நேஷ்னல் மட்டும் இல்லை, இங்கேயும் சரி இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் நியூஸும் சரி, ரெண்டுமே வந்து அவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணுற ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ இவங்க எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து 21st செஞ்சுரியில் இவங்க இவ்வளோ இந்த அமௌண்ட் ஆஃப் இது வந்து எக்ஸீட் பண்ணி இன்னமும் போயிட்டுருக்காங்க. ஸோ ஹிந்து வந்து நிறைய பேரண்ட் கம்பெனி இருக்குது. நியூஸ் பேப்பரோட பேரண்ட் கம்பெனி வந்து ஹிந்து குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ். அண்ட் அது வந்து ஹிந்து பிஸ்னஸ் லைனையும் வந்து பப்ளிஷ் பண்ணோம். டெய்லி பிஸ்னஸ் பேப்பரு, பாப்புலர் மேகசின்ஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, ஃப்ரண்ட் லைன், இந்த மாதிரி பாப்புலர் மேகசின்ஸும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. ஹிந்து, ஸோ த ஹிந்து நியூஸ் பேப்பர் இஸ் அ டேஷ். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் இன் சைனா, பாருங்க சைனா. ஓல்டு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்ட் இன் இந்தியா, சரி அது என்னமோ கொஞ்சம் கிட்ட வருது. ஹிந்தி லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெய்லி நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்ட் இன் சென்னை. ஸோ இதுதான் லாஸ்ட்ல வர்றது தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராது, எலிமினேட் பண்ணிடுங்க. ஓல்டு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்ட் இன் இந்தியா, ஆஹா இதுவும் ஓல்டு தானே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிப்பீங்க. பட் எந்த எந்த ஆப்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெய்லி நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்ட் இன் சென்னை. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து ஆப்வியஸ்லி கோஇன்சைட் ஆகிறதுனால அதுதான் வந்து அந்த ஆப்ஷனை தான் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ 7th ஆப்ஷன் வந்து டி. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் 8th பார்த்துக்கிட்டிங்கன்னா குட் மீடியா. நல்ல மீடியானா என்னன்னா ஒரு வந்துட்டு ஃப்ரீ ஃபேர்னா வந்து எந்த ஒரு பக்கமும் சாயாமல், ஸோ எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணி பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அண்டு கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு இதுதான் வந்து ஒரு நல்ல மீடியாக்கான அழகு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்து மீடியா இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. அது கேட்டது இல்லாமல் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், இட் ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் அ நெட்வொர்க் ஆஃப் இந்தியன் பியூரோஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் அன் இந்தியன் பியூரோ. ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸில் பேசேஜில் என்னன்னா ஃபாரின் பியூரோக்ராட்ஸ்லாம் வச்சு தான் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கான்ட்ரரியாக இருக்குது. ஏ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இட்ஸ் டெய்லி சர்க்குலேஷன் அட் காஸ்ட் ஒன்லி 2 lakhs அட் த பிகினிங் ஆஃப் த 21st century. இல்லை, அதுவும் இல்லை. 2 lakhs கிடையாது, அதை விட நம்ம அதிகமான ஒரு நம்பரை பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஸோ இட் ஸ்போக் ஃபார் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வென் பிரிட்டிஷர்ஸ் வேர் ரூலிங் ஓவர் இந்தியா. ஸோ அது வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசிச்சு எப்போ பிரிட்டிஷர்ஸே நம்மளை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசிச்சு. ஓகே, இது வந்து கனெக்டிங்காக இருக்கு. நெக்ஸ்ட், இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த பவர் அண்ட் கிளாமர் ஆஃப் யூரோப். இது வந்து இந்த நியூஸ் பேப்பர் யூரோப், ஐரோப்பில் உள்ள வந்து அவங்களோட பவரும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பட் ஆனால் பேசேஜில் எந்த மாதிரி ஒரு யூரோப்பியன் ஆஸ்பெக்டோ எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. ராதர் அவங்க வந்து சி ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்தியன் இண்டிபெண்டன்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசின ஒரே நியூஸ் பேப்பர் அதுதான். ஓகே, ஸோ 8th வந்து ஆப்ஷன் சி. ஸோ 9th பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரீடிங் த பேசேஜ், ஸோ இட் பிகம்ஸ் ஆப்வியஸ் தட் அந்த பேசேஜை ரீட் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸாக வெளிப்படையாக நிறைய விஷயம் தெரியுது. என்னன்னா ஃபார் நியூஸ் பேப்பர் டு பிகம் பாப்புலர் இட் ஹேஸ் டு பி ஃப்ரீ. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பாப்புலராக இருக்கணும்னா அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீனா வந்து எப்படி சொல்றது, காசு கொடுத்து அந்த ஃப்ரீ கிடையாது. ஸோ இவங்க அந்த ஃப்ரீயும் சொல்றாங்க, ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச்னு சொல்றாங்க. ஸோ யார் வேணா என்ன வேணா பேசலாம், என்ன வேணான்றதோட அக்யூரேட்டாகவும் கரெக்டான இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கேதர் இன்ஃபர்மேஷன் ஆல் ஓவர், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணும். சும்மா ஒரு லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது, ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சியை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஏஜென்சி பில்ட் பண்ணுறதுக்கு ஹிந்து வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஒர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அவங்களுக்கு வந்து நிறைய நெட்ஒர்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்க் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ நெட்ஒர்க் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக வில்லேஜ் பஞ்சாயத்து பற்றி இது மாதிரி அவங்க சொல்லலை. தேர்ட் ஆப்ஷன் வந்து நெட்ஒர்க் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பியூரோஸ். ஸோ இது வந்து நம்ம அந்த லாஸ்ட் ஃபியூ லைன்ஸில் பார்த்துருக்கோம். நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பியூரோக்ராட்ஸ் வச்சு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து நெட்ஒர்க் ஆஃப் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன். ஸோ இங்கே பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேனுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து அவங்க சொல்லலை. அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய நெட்ஒர்க் ஆஃப் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் பிஸ்னஸ்மேன் அவங்க சொன்னது கிடையாது. ஸோ ஏபிடி எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அல்டிமேட்லி இட் கோஸ் டு ஆப்ஷன் சி. ஸோ நெட்ஒர்க் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பியூரோஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ 10th கொஸ்டின் பாருங்க. வென் டிட் ஹிந்து பிகம் அ டெய்லி? ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு வார நாளிதழாக வந்துட்டு இருந்துச்சு. எப்போ வந்து அது டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எப்போ வந்து அது டெய்லி நியூஸ் பேப்பராக வர ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி நம்ம 2 இயர் பார்த்தோம். ஸோ வந்துட்டு வீக்லிக்கு ஒரு இயரும் டெய்லிக்கு ஒரு இயருன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ 1878 இல்லை, 1878 தான் வந்து அது வந்து ஆக்சுவலாக வீக்லியாக போயிட்டு இருந்துச்சு. 1989 இல்லை, கண்டிப்பாக இல்லை. 1949 கண்டிப்பாக இல்லை. எப்போ டெய்லி ஆச்சுன்னா 78லேருந்து 80s தான் ஆயிருக்கு. ஸோ ஆன்சரும் வந்து 80s தான் இருக்கும், 90s கிடையாது. ஸோ 1878 இல்லை, 1889 தான் வந்து அது வந்து ஒரு வார நாளிதழாக ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பேரண்ட் கம்பெனி, இப்போ கடைசியாக பார்த்தோம்ல, பேரண்ட் கம்பெனி ஆஃப் டெய்லி நியூஸ் பேப்பர் ஹிந்து, எது எதெல்லாம் பேரண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி பாருங்க நீங்களே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஆப்ஷன் இந்தியன் பிஸ்னஸ் லைன். ஓகே, இது பார்த்த மாதிரி இருக்கா ஆப்ஷன்ஸில்? இல்லை பேசேஜில் பார்த்த மாதிரி இருக்கா? ஓகே, இல்லை. ஃப்ரண்ட் லைன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் லைன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா? சரி, ஓகே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா அதை அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிந்து குரூப் பப்ளிகேஷன்ஸ். ஓகே, இதுவும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் இந்தியா கண்டிப்பாக இல்லை, சும்மா அது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டவுட் படுற ஆப்ஷன் வந்து பி அண்ட் சி தான். ஸோ வந்து பி வந்து ஃப்ரண்ட்லைன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வந்து கண்டிப்பாக இல்லை, அதெல்லாம் வந்து மேகசின்ஸு. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக பேரண்ட் கம்பெனின்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னா ஹிந்து குரூப் ஆஃப் பப்ளிகேஷன் தான் பேரண்ட் கம்பெனியாக சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து இன்னும் வந்து க்ளோஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு நம்ம ஆன்சராக டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லிஸ்ட்டு மேட்ச் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? 12th ஒன் வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல வந்து 1878 என்ன நடந்துச்சு? ஓகேங்களா? 1878 வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அது வீக்லி இதுவாக நடந்துச்சா? ஓகே, அது வந்து எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? ஓகே, எப்பவுமே இப்படின்னு வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு எப்பவுமே ஃபர்ஸ்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு எப்பவுமே லாஸ்ட் இல்ல மூணாவதுல தானே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒன்று இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன்லாம் கிடையாது. ஆல்சோ இன்னொருத்தவங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏபிசிடி 3 ஆப்ஷன்ஸையும் பார்ப்பானுங்க. ஏ ஆப்ஷன்ல
எது எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, ஏ ஆப்ஷனில் 4 தான் காமனாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு 4 தான் வரும்ன்ட்டு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. பி ஆப்ஷன் பாருங்க, 3 3 காமனாக இருக்குது. ஓகே, அப்போ 3 தான் ஆன்சரு. சிக்கு வந்து 1, இங்கே வந்து 2ன்னு இருக்கு. டிக்கு வந்து 2, இங்கே வந்து 1ன்னு இருக்கு. அது மட்டும் எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் என்ன வருதோ உங்களுக்கு தோணுதோ அடிச்சு விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ட்ரிக்லாம் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ரேராக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டரில் என்னென்னலாம் உங்களுக்கு மைண்டில் வருதோ அதை மட்டும் இது பண்ணுங்க. 1878 ஃபர்ஸ்ட் வந்து அது வார நாளிதழெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 1878க்கு 1 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏக்கு வந்து 1 ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான். அப்போ அது அப்படியே ஃபுல்லாக கரெக்ட் ஆயிடுச்சா? அப்போ அதுதான் அப்போ ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். பட் அதுக்குன்ட்டு சும்மா ஒன்னே ஒன்று இதை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. மித்த ஆப்ஷனையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் கொலோனியல் இந்தியா. சரி, இன் கொலோனியல் இந்தியான்னு போட்டிருக்கு. என்ன கொலோனியல் இந்தியாவில் என்னாச்சு? கொலோனியல் இந்தியானா நம்ம காலனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் கையில் நம்ம இருக்கோம். பிரிட்டிஷ் கையில் இருக்கும்போது இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுச்சு? இது வந்து இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசு இல்லையா? பார்த்தீங்களா? இதுக்கும் அப்படியே பக்கத்துலேயே ஆன்சர் வருது. இதுலேயே நம்மளால் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். சரி, கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்காது. எந்த காலத்தில் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, அப்புறம் டிக்கு 4, எந்த ஆப்ஷனில் எந்த காலத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ இதுக்காகவே அந்த மாதிரி மேட்சிங் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே சைட் பை சைட் தான் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே சிக்குனா 3 தான், டிக்கு 4, 2க்கு 2, ஏக்கு வந்து 1 அப்படி தான் இருக்கு. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி தான். ஸோ இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் இது வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்றதுனால ரொம்ப டைரக்டாகவும் கேட்டுற மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு இருக்காது. சும்மா வந்து ஆப்ஷன்ஸை வச்சு போடுற மாதிரி, இல்லை ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய இதுதான்ப்பா இருக்கு, ஸோ அதனால இது போட்டுடலாம், அந்த மாதிரியும் நம்ம போட முடியாது. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எஸ்பெஷலி வென் யூஆர் அப்ரோச்சிங் மேக்ஸ் த ஃபாலோயிங் கண்டிப்பாக அந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டாம். அந்த ட்ரிக்கு வந்து சார் என்ன சார் நான் கிளாஸ்லேயே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இதில் பண்ண வேணாம், அது வந்து வேற. ஸோ இது வந்து வேற. ஸோ அதில் வந்துட்டு ப்ராபப்ளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. இங்கே வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு எது எது அதிகமாக இருக்குது, எது எதெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா சமயத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. வெரி ரேர் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். யார் தான் இப்போ உட்காந்து படிச்சுட்டு யார் தான் உட்காந்து இப்போ ஆன்சர் பண்ணுறா? ஸோ கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எப்போவுமே கரெக்ட் ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைமில் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இவ்வளோ நமக்கு திங்கிங் இருக்கே, இதே திங்கிங் வந்து அந்த கொஸ்டின் செட் பண்ணுறவனுக்கும் இருக்காக்கா? ஸோ அவனும் யோசிச்சிருப்பான்ல, ஈஸியாக ஏமாந்துருவான்ப்பா. ஏக்கு 4, இந்த 2 4 போட்டு விடு, மீதி 2 ஆப்ஷனை கரெக்டாக போட்டு விடு, இது ரெண்டுத்துலேயே தான் அவன் கண்ணு இருக்கும், இது ரெண்டுத்துல எது எதுன்னு போட்டு போயிடுவான், ஆன்சர் தப்பாயிடும். அதுதான் வந்து அவனோட எண்ணம். ஸோ நம்மளும் வந்து அவனோட எண்ணத்துக்கு போகக்கூடாது. நமக்கு எது கரெக்டாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பேசேஜை வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணேன். பட் நான் நெக்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸில் அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். உங்கள் ஃபர்ஸ்ட் பேசேஜ்லேயும் நான் இதுக்கு மேலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பேசேஜை. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லாங் பேசேஜ் பார்ப்போம். லாங் பேசேஜ்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இப்போ ஒரு ஒரு வேர்ட்ஸ்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன, அந்த மாதிரிலாம் மீனிங் சொன்னேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி மீனிங்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்க்கு மட்டும் நான் சொல்வேனே ஒழிய, இந்த மாதிரி இந்த பேசேஜ் இதை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி தான் அடுத்தடுத்து வீடியோ வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து கீவேர்ட்ஸ் சொல்லிடுவேன். ஸோ இந்தந்த கீவேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இந்தந்த கீவேர்ட்ஸ்லாம் இது பண்ணிக்கோங்க. ஒரு பேசேஜ்லேருந்து எப்படி எப்படி கீவேர்ட்ஸ் எடுக்கணுன்றதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். பட் சின்ஸ் நம்ம இப்போதான் ஒரு செகண்ட் ஃபியூ பேசேஜஸ் தான் பார்க்குறோன்றதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் திஸ் won't பி த சேம் கோர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸில் வந்துட்டு கீவேர்ட்ஸ் எப்படி ஸ்பாட் பண்ணி டக்கு டக்குன்னு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு தான் பார்ப்பேன். ஸோ ஒரு பேசேஜ் நெக்ஸ்ட் பேசேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை டாப் டு பாட்டம் கவர் பண்ணுவேன். பட் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றது வந்து கம்மி தான். ஃபுல்லாக படிக்க தேவையில்ல.
டாப் டு பாட்டம் ஆனால் கவர் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து பேசேஜ் முடிச்சுட்டு டைரெக்டாக அந்த கொஸ்டின்ஸ் போக மாட்டேன். ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு பேசேஜோ இல்லை ஒரு லைன் பார்த்துட்டு அந்த கொஸ்டினோ இல்லை வந்து ஸ்கிம்மிங் பண்ணி கீவேர்ட்ஸ் எடுத்து கொஸ்டினோ அந்த மாதிரி தான் நான் போகிறேன். ஸோ அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வேகமாக போட முடியும். ஸோ இது சின்ன பேசேஜ்ன்றதுனால ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸ்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறதுலாம் கொஞ்சம் லாங்கான பேசேஜஸ். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து வேலைக்கு ஆகாது, டைம் போயிடும். என்ன இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 minutes to 3 minutes ஸ்பெண்ட் பண்ணி லாங் பேசேஜ்லாம் படிங்க. மேக்ஸிமம் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 minute ஸ்பெண்ட் பண்ணுங்க. சின்ஸ் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த மேக்ஸ் ஃபாலோயிங்கில் போடுற மாதிரி அப்படி ஏனோதானோன்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக போடக்கூடாது. ஏக்கு 4 இங்கேயும் 4 இருக்கு, ஓகேடா இதான்டா ஆன்சரு அப்படின்னு போட்டுறக்கூடாது. அவங்க வந்து இதே தான், ஓகேடா இவன் தப்பா போடுவான், நம்ம நெகட்டிவ் மார்க் போடலான்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க வந்து இதில் ராங் ஆன்சர் போடுறீங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உடனே போட்டாச்சுரா இதான்டா ரைட்டுன்னு சொல்லிடக்கூடாது. கண்டிப்பா அது ராங் ஆன்சரா தான் இருக்கும். அவன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படிலாம் நம்ம வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் பார்ப்பாங்களே. ஸோ பரவாயில்லப்பா, இவன் வந்து போட்டோம், இவன் வந்து கிளாஸ் டெஸ்ட்லேயே ஒழுங்காக பண்ண மாட்டான், இந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கான்லாம் போட போட இது பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட எண்ணம் எப்படிலாம் மார்க் உங்களை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த நெகட்டிவ் மார்க்கிங் கான்செப்டே வச்சாங்க. சார் என்ன சார் வந்ததுலேருந்து நெகட்டிவ் மார்க்கிங்னா என்ன? நெகட்டிவ் மார்க்கிங்னா என்னப்பா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனுக்கு பதிலாக தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. கரெக்டான ஆப்ஷனுக்கு 1 மார்க்கு, தப்பான ஆப்ஷனுக்கு -1. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சும்மா அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இருக்காது. பட் 12th ஆன்சர் இப்போ டின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா -1. ஸோ அதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். ஒரு இதுவும் இப்படி -1 ஆகி 1 ஆகி போயிட்டு இருந்தா என்னத்துக்காக? இப்போ ஃப்ளூக்ல வந்து எழுதுறவங்கலாம் வந்துட்டு இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மைனஸ் மார்க்கிங் எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ வந்துட்டு ஏ, பி, சி, டின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி ஏ 2 வாட்டி போட்டாச்சு, இந்த வாட்டி பி போட்டுருவோம், அடுத்து டி போடுவோம்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து மார்க்கிங்கே நெகட்டிவ் மார்க்கிங் தான் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கிங் வராது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம் நெகட்டிவ் மார்க்கிங்கில். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ரீடிங் பேசேஜ் அப்ரோச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸில் நம்ம வேகமாக போகிறோம். இந்த மாதிரி நான் சின்ன சின்ன எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் போயிட்டு நம்ம டக்குன்னு பார்ப்போம். சின்ஸ் இட்ஸ் த செகண்ட் ஆர் தேர்ட் கிளாஸ் ஐ ஆம் டூயிங் லைக் திஸ். பட் நெக்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் லாங் பேசேஜஸாக தான் இருக்கும். இவ்வளோலாம் சும்மா ஒரு இன்ட்ரடக்டரி பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுக்காக ஒரு சின்ன பேசேஜ் எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த பேசேஜஸ் வந்து வுட் பி லாங் அண்ட் இட் வுட் கோ ஈவன் மோர் லாங்கர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குமா, க்ளோஸ் டு 100 வேர்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸ் லாங் பேசேஜஸ்லாம் அது போகும், அது க்ளோஸ் டு 200 250 வேர்ட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ அந்த 200 250 வேர்ட்ஸ் 5 பேராகிராஃப்ஸ் வரைக்கும் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்பாட் தி ஆன்சர்ஸ் கரெக்ட்லி அண்ட் யூ ஷுட் ஆல்சோ நோ ஹவு டு சூஸ் தி ஆன்சர் வித் த டைப் ஆஃப் ஆல் த டைப்ஸ் தட் ஐ எம் சேயிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கவர் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும், பட் அக்சசபிளாகவும் இருக்கும். ஆல்சோ டைம் லிமிட்குள்ளேயும் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸையும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ஒன்லி இஃப் இட்ஸ் தேர் இட் வில் பி உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக நீங்கள் ஒரு அவேர்னஸ் வச்சுட்டு நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. ரொம்ப கேஷுவலாகவும் லெத்தாஜிக்கான மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ண வேண்டாம். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் லிட்டில் சீரியஸ் அண்ட் லெட்ஸ் ட்ரை டு கிராக் திஸ் எக்ஸாம், எஸ்பெஷலி த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். என்னென்னலாம் இது பண்ணுறோமோ சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணுங்கள். என்னடா சொல்கிறது, நம்ம என்ன இது பண்ணுறதுன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறது. சார் நீங்கள் என்ன சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார் அப்படின்னு சொன்னால் கூட அஃப்கோர்ஸ் ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னே வச்சுக்கோங்க. பட் தேர் வில் பி அ சர்டன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தட் ஷுட் பி அப்ளைட் பை எவ்ரி டைப் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி மாற்றினா தான் வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஐ பிலீவ். ஸோ தட் இஸ் வை our aim is to educate you in every type of questions in English
and that is also our motive. So yeah, I think no, we'll just wind up for today. அண்ட் பார்ப்போம். நீங்கள் வந்து ரீடிங் பேசேஜஸை ஸ்பாட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஐ டோல்ட் யூ பிஃபோர், எந்த ஒரு புது வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சாலுமே அதை வந்து நோட் பண்ணி அதோட மீனிங்ஸை பாருங்கள். மீனிங்ஸை பார்த்துட்டு எது எது அதோட கரெக்டான மீனிங் அண்ட் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம், ஆல்சோ எந்தெந்த கான்டெக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதோட 2 விதமான மீனிங்ஸையும் வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வுட் பி வெரி ஈஸி ஃபார் யூ அண்ட் யுவர் vocabulary would also be improved. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். இனிமே இன்னும் அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இல்லைன்னா இனிமே ப்ளீஸ் டியூன் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு கிளியர் இட். So yes, I think no, we are done for the day, and then no, we'll discuss the next passage a little longer, and then we would also simultaneously discuss antonyms, synonyms, side by side பார்க்கலாம். So yes, I think it's done for today, and yeah, we'll see you in the next class. Thank you for attending. Thank you for listening to all my explanations. Please do use it. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த மொமெண்ட்லலாம் நீங்கள் படிக்கிறீங்களோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. And no, as I said, it is always glad talking to you. And yeah, we'll see you in the next class. Thank you.